ஓம் சாந்தி 23/3/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருப்பதும் கூட மிகப்பெரிய சிறந்த குணமாகும். நீங்கள் அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் அதிக வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். கேள்வி: எந்த ஒரு வார்த்தை கர்ம சந்நியாசத்தை உறுதி செய்கின்றது? அந்த வார்த்தையை நீங்கள் பேச முடியாது. பதில்: டிராமாவில் இருந்தால் செய்வேன் என்று சொல்வது. பாபா சொல்கின்றார், இதுவோ கர்ம சந்நியாசம் ஆகின்றது. நீங்கள் கர்மத்தையோ அவசியம் செய்தாக வேண்டும். முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. அதனால் டிராமா என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. புதிய ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் நன்கு முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. முதலில் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், மன்மனா பவ. இந்த வார்த்தையையும் வியாசர் எழுதியுள்ளார். சமஸ்கிருதத்தில் பாபா புரிய வைக்கவில்லை. பாபாவோ இந்தியில்தான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளுக்கு சொல்கின்றார், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று. இது எளிமையான வார்த்தை. குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். லௌகீக தந்தை இதுபோல் சொல்ல மாட்டார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இது புதிய விஷயம். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நிராகார் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நம்மோடு பேசுகின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்வது நன்றாக இருக்காது. ஏனென்றால் குழந்தைகள் அறிவார்கள், ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டியது நமது கடமை. அப்போதுதான் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகும். குழந்தைகள் நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இச்சமயம் யாரும் நிரந்தரமாக நினைவு செய்ய முடியாது, அதிக நேரம் பிடிக்கும். இந்த பிரம்ம பாபா சொல்கின்றார், என்னால் கூட நிரந்தரமாக நினைவு செய்ய முடிவதில்லை. அந்த நிலை கடைசியில்தான் அமையும். குழந்தைகள், உங்கள் முதல் புருஷார்த்தம் பாபாவை நினைவு செய்வதில்தான் இருக்க வேண்டும். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. இது பாரதவாசிகளின் விஷயம்தான். தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர்கள் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருப்பார்கள். இங்கே தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் யார் உள்ளனரோ அவர்களை ஞானத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. இதில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. கீதை பாகவத சாஸ்திரங்களில் தந்தை வந்து சங்கமயுகத்தில் ராஜ்யனை ஸ்தாபனை செய்கிறார் என்பது சொல்லப்படவில்லை. பாண்டவர்கள் மலைகள் மீது சென்று விட்டதாகவும் பிரளயம் ஏற்பட்டதாகவும் மற்றும் இது போன்ற பல விஷயங்கள் கீதையில் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் இதுபோல் எதுவும் நடந்ததில்லை. நீங்கள் இப்பொழுது வரப்போகின்ற 21 பிறவிகளுக்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற பாடசாலைகளில் இந்த பிறவிக்காக மட்டுமே படிக்கின்றனர். சாது சந்நியாசிகள் அனைவருமே வருங்காலத்திற்காக தான் கற்பிக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் சரீரத்தை விட்டு முக்திதாமம் சென்று விடுவோம், பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று. ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்துவிடும் என்று நினைக்கின்றனர். ஆக இதுவும் கூட வருங்காலத்திற்காக என்றாகிறது. ஆனால் வருங்காலத்திற்காக கற்றுத்தருபவர் ஒரே ஓர் ஆன்மீக தந்தை மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவரே என்று பாடப்பட்டும் உள்ளது. மற்ற அனைத்துமோ உண்மை அல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றன. அந்த தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். அவர்களும் சாதனை செய்து கொண்டே இருக்கின்றனர். பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்கான சாதனை தான் யதார்த்தம் அல்லாதது ஆகும். யாருமே அதுபோல் ஐக்கியமாக முடியாது. பிரம்ம மகத்துவம் ஒன்றும் பகவான் கிடையாது. இவை அனைத்தும் தவறாகும். பொய்யான கண்டத்தில் அனைவரும் பொய் பேசுபவர்கள், சத்தியமான கண்டத்தில் அனைவரும் சத்தியத்தையே பேசுவார்கள். நீங்கள் அறிவீர்கள், உண்மையான கண்டம் பாரதத்தில் இருந்தது, இப்பொழுது பொய்யான கண்டம். பாபாவும் பாரதத்தில் தான் வருகின்றார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஆனால் சிவபாபா வந்து பாரதத்தை உண்மையான கண்டமாக ஆக்கினார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் வருவதே இல்லை. பெயர் வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என அவர்கள் நினைக்கின்றனர். பதித்த பாவனர், ஞானக்கடல் என்று மகிமை மட்டும் பாடுகின்றனர். ஆக இப்படியே கிளிப்பிள்ளை போல் சொல்லிவிடுகின்றனர். தந்தை தான் வந்து புரிய வைக்கின்றார். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். கீதா ஜெயந்தியும் உள்ளது. கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னதாக சொல்கின்றனர். சிவ ஜெயந்தி பற்றி யாருக்கும் தெரியாது. சிவன் வந்து என்ன செய்கிறார் என்று, அதுவும் எப்படி வருவார் என்றும் தெரியாது.
ஏனென்றால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கின்றனர். தந்தை சொல்கின்றார், நான் தான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன், பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும். தந்தை தாமே சொல்கின்றார், நான் வந்து பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குகின்றேன். யாராவது ஒருவர் பதித்த பாவனராக இருப்பார் இல்லையா? முக்கியமாக பாரதத்தின் விஷயம்தான். பாரதம்தான் பதித்தாக உள்ளது. பதித்த பாவனரையும் பாரதத்தில் தான் அழைக்கின்றனர். தாங்களே சொல்கின்றனர், உலகத்தில் சைத்தானின் ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று. வெடிகுண்டுகள் முதலியவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர். அவற்றால் விநாசம் நடைபெறப் போகின்றது. ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ராவணனால் தூண்டப்பட்டது போல் செய்து கொண்டிருக்கின்றனர். ராவணனின் ராஜ்யம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? பாரதவாசிகள் சொல்வார்கள், கிருஷ்ணர் வரும்பொழுது முடிவு வரும் என்று. நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள், சிவபாபா வந்தே விட்டார், அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த வார்த்தையை வேறு யாரும் சொல்ல முடியாது. தந்தை தான் சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் கரை நீங்கிவிடும். நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவில் கரை படிந்துள்ளது. அது நினைவின் மூலம்தான் நீங்கும். இது நினைவு யாத்திரை என சொல்லப்படுகின்றது. நான் தான் பதித்த பாவனன். என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். இது யோக அக்னி என சொல்லப்படும். தங்கத்தை நெருப்பிலிட்டு அதில் உள்ள கரையை நீக்குகின்றனர். பிறகு தங்கத்தில் அல்லாய் சேர்ப்பதற்காக நெருப்பில் இடுகின்றனர். பாபா சொல்கின்றார், அது காமசிதை, இது ஞான சிதை. இந்த யோக அக்னியால் கரை நீங்கும். அப்பொழுது நீங்கள் கிருஷ்ணபுரி சொல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரை அழைக்கின்றனர். நீங்கள் அறிவீர்கள், கிருஷ்ணருக்கும் பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார். பாபா கிருஷ்ணருக்கு இந்த பதவியை கொடுத்தார். ராதை கிருஷ்ணர் தான் பிறகு லட்சுமி நாராயணர் ஆகின்றனர். ராதை கிருஷ்ணரின் ஜன்ம தினத்தை கொண்டாடுகின்றனர். லட்சுமி நாராயணர் பற்றி யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் குழம்பி போய் உள்ளனர். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். முதலில் கேட்க வேண்டும், கீதையில் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று யார் சொன்னார்? அவர்கள் கிருஷ்ணர் சொன்னதாக புரிந்து கொண்டுள்ளனர். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், பகவான் நிராகார். அவரிடமிருந்து தான் உயர்ந்த, அதாவது சிரேஷ்டமான வழிமுறை கிடைக்கின்றது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா தான். அவருடையது தான் உயர்ந்திலும் உயர்ந்த வழிமுறையாகும். அந்த ஒருவரின் ஸ்ரீமத் மூலமாகத்தான் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கின்றது. கீதையின் பகவான் என்று பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் கூட சொல்ல முடியாது. அவர்கள் பிறகு சரீரதாரி கிருஷ்ணரை சொல்லிவிடுகின்றனர். ஆக எங்கோ தவறு உள்ளது என்று இதிலிருந்து உறுதியாகின்றது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், இது மனிதருடைய மிகப்பெரிய தவறு என்று. ராஜயோகத்தையோ தந்தை கற்றுக் கொடுத்துள்ளார். அவர்தான் பதித்த பாவனர். மிகப்பெரிய பெரிய தவறுகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றின் மீது அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். ஒன்று, ஈஸ்வரனே சர்வவியாபி என சொல்வது. இரண்டாவது, கிருஷ்ணர் கீதையின் பகவான் என சொல்வது. கல்பத்தின் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்வது. இவை மிகப்பெரிய பிழைகளாகும். கல்பம் லட்சக்கணக்கான வருடங்களோ இருக்க முடியாது. பரமாத்மா சர்வவியாபியாக இருக்க முடியாது. அவர் தூண்டுதல் மூலம் அனைத்தையும் செய்கின்றார் என சொல்கின்றனர். ஆனால் அப்படி இல்லை. பிரேரணை மூலமாக பாவனமாக்க மாட்டார். இதுவோ பாபா அமர்ந்து நேரில் வந்து புரிய வைக்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பிரேரணை என்ற வார்த்தையே தவறானதாகும். சங்கரின் பிரேரணையினால் வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரிப்பதாக சொல்கின்றனர். ஆனால் இவை அனைத்தும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த யஜ்யத்தின் மூலம்தான் விநாச ஜுவாலை எழுந்துள்ளது. பிரேரணை செய்வதில்லை. இவையோ விநாசத்திற்காக நிமித்தமாகி உள்ளன. டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. சிவபாபாவுக்குத்தான் இந்த பார்ட் முழுவதும் உள்ளது. அவருக்கு பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் பார்ட் உள்ளது. பிரம்மா பிராமணரை படைக்கின்றார். அவர்கள்தான் பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானராகின்றனர். பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்து நீங்கள் பிரம்மா வம்சத்தினராக ஆகியிருக்கின்றீர்கள். லட்சுமி நாராயணர் தான் பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகின்றனர். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா மூலமாக தத்தெடுக்கின்றார். அதனால் இவரை பெரிய அம்மா என சொல்கின்றனர். அவர் பிறகு நிமித்தமாக ஆகியிருக்கின்றார். கலசம் மாதாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அனைத்திலும் பெரிய வினை சரஸ்வதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திலும் புத்திசாலியானவர். மற்றபடி வீணை அல்லது இசைக்கருவி முதலிய எதுவும் கிடையாது. சரஸ்வதியின் ஞான முரளி நன்றாக இருந்தது.
அவரது மகிமை நன்றாக இருந்தது. பெயர்களோ அநேகம் வைத்துவிட்டனர். தேவிகளுக்கு பூஜை நடைபெறுகின்றது. நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் தான் இங்கே பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். பிறகு பூஜாரியாகி தனக்கே பூஜை செய்வோம். இப்பொழுது நாம் பிராமணர்கள். பிறகு நாம் தான் பூஜைக்குரிய தேவி தேவதை ஆவோம். ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். தேவிகளில் யார் உயர்ந்த பதவி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கோவில்களும் அநேகம் கட்டுகின்றனர். யார் நல்லபடியாக படிக்கவும் கற்பிக்கவும் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பெயரும் புகழும் கிடைக்கின்றது. ஆக இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் நாம் தான் ஆகின்றோம். சிவபாபாவோ எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இருக்கின்றார். சூரிய வம்சத்தினராக தேவி தேவதைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் பிறகு பக்தர்களாக ஆகின்றனர். தாங்களே பூஜாரி, தாங்களே பூஜைக்குரியவர் என்ற ஏணிப்படி மிக நன்கு புரிய வைக்கப்படுகின்றது. சித்திரம் இல்லாமலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். யார் கற்றுக்கொண்டு செல்கின்றனரோ அவர்களின் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. 84 பிறவிகளின் ஏணிப்படியில் பாரதவாசிகள் ஏறவும் இறங்கவும் செய்கின்றனர். அவர்களுக்கு 84 பிறவிகள் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு நாம் பூஜாரி ஆனோம். அம்சோ சோகம் என்பதன் அர்த்தத்தையும் நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாவே பரமாத்மா ஆக முடியாது. பாபா அம்சோ சோகம் என்பதன் பொருளை புரிய வைத்துள்ளார். நாம் தான் தேவதையாக இருந்தோம், நாம் தான் சத்தியராக ஆனோம். அம்சோ என்பதற்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் பாரதவாசிகள் தான் ஆகின்றனர். வேறு தர்மங்களில் யாரும் பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் ஆவதில்லை. நீங்கள் தான் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினராக ஆகின்றீர்கள். எவ்வளவு நல்ல ஞானம் கிடைத்துள்ளது. நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாம் ஆத்மாக்கள் நிர்வாணதாமத்தில் வசிப்பவர்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. எப்பொழுது துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றதோ அப்பொழுது தந்தையை நினைவு செய்கின்றனர். தந்தை சொல்கின்றார், நான் துக்கத்தின் சமயத்தில் தான் வந்து சிருஷ்டியை மாற்றுகின்றேன், புதிய சிருஷ்டியை படைக்கின்றேன் என்பதில்லை. பழையதை புதியதாக ஆக்குவதற்காக நான் வருகின்றேன். பாபா வருவதே சங்கமயுகத்தில்தான். இப்போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. பழைய உலகம் அழிந்துவிடப் போகின்றது. இது எல்லையற்ற விஷயமாகும். பாபா ஸ்ரீமத் தருகின்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைவரின் நினைவையும் விட்டுவிடுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். வெறுமனே சரணடைவதற்கான விஷயம் கிடையாது. எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாபாவை தவிர வேறு யாரும் இதுபோல் புரிய வைக்க முடியாது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவிடம் இத்தனை லட்சம் பேர் எங்கே வந்து இருப்பார்கள்? பிரஜைகளும் கூட அவரவர் வீட்டில் இருப்பார்கள். ராஜாவிடம் வந்து இருக்க மாட்டார்கள். ஆக ஒருவரே நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள். நீங்கள் தான் வினாடியில் சத்கதியின் ஆஸ்தி அளிப்பவர். ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குகின்றீர்கள். பாபா சொல்கின்றார், யார் கல்பத்திற்கு முன் பாபாவிடம் ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள்தான் வந்து பெற்றுக்கொள்வார்கள். கடைசி வரை அனைவரும் வந்து பாபாவிடம் ஆஸ்தி பெற்றாக வேண்டும். இப்பொழுது நீங்கள் பதித்தாக இருக்கும் காரணத்தால் தங்களை தேவதை என சொல்லிக்கொள்ள முடியாது. பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், என்னுடைய கண்ணின் மணிகளே, நீங்கள் சத்தியுகத்தில் வரும்பொழுது 1 சகாப்தம் ஆரம்பமாகும் ராஜ்யம் செய்வீர்கள். மற்றவர்களுக்கோ எப்பொழுது எண்ணிக்கையில் அதிகமாகின்றார்களோ, லட்சக்கணக்கில் ஜனத்தொகை ஆகின்றதோ அப்பொழுது ராஜ்யம் நடைபெறும். நீங்கள் சண்டையிடுவதற்கான தேவை கிடையாது. நீங்கள் யோக பலத்தினால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். அமைதியாக இருந்து பாபாவையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள். கடைசியில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். பிறகு இந்த சித்திரங்கள் முதலியவை பயன்படாது. நீங்கள் புத்திசாலி ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். இப்பொழுது செய்வதோ செய்யாமல் இருப்பதோ உங்கள் விருப்பம் அப்படின்றார் பாபா. எந்த ஒரு தேகதாரியின் பெயர் உருவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பாபாவை நினைவு செய்வீர்களானால் அந்துமதி சோகதி ஆகிவிடும். நீங்கள் என்னிடம் வந்துவிடுவீர்கள். முழு தேர்ச்சி பெறுகிறவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அனைத்தும் நினைவு யாத்திரையின் ஆதாரத்தில் உள்ளது. இன்னும் போக போக புதியவர்களும் கூட மிகவும் முன்னேறி சென்று கொண்டிருப்பார்கள். தாரணிக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட், எந்த ஒரு தேகதாரியின் பெயர் வடிவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து சத்கதி அடைய வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும்.
ரெண்டாவது பாயிண்ட்டு, வருங்கால 21 பிறவிகளுக்காக நல்லபடியாக படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு, தன் மன வழி பிறர் வழி விடுத்து ஸ்ரீமத் படி நடந்து ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பு செய்து பதமாபதம் பாக்கியசாலி ஆகுக. ஸ்ரீமத் வழி நடிப்பவர்கள் ஒரு எண்ணத்தாலும் தன் மன வழி பிறர் வழியில் நடக்க முடியாது. மனோநிலையின் சேவை விரைவாக இல்லையெனால் மனோநிலையின் வேகம் விரைவாக இல்லையெனில் ஸ்ரீமத்தில் ஏதோ கலப்படம் இருப்பதாகும். மனவழி என்பது இடைக்கால சமஸ்காரத்தின் வசமாகி எழும் எண்ணம். மனோநிலையை பேதலிக்க செய்கின்றது. எனவே சோதனை செய்யுங்கள், செய்ய வையுங்கள். ஒரு அடி கூட ஸ்ரீமத் அன்றி இருக்கக்கூடாது. அப்பொழுதே ஒவ்வொரு அடியிலும் வருமானம் சேமித்து பன்மடங்கு பாக்கியசாலி ஆவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறார் பாபா, மனதில் அனைவர் பொருட்டும் நன்மைக்கான உயர்ந்த எண்ணம் கொள்க. இதுவே விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவின் செயலாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.